நான் அரியர் பாஸ் பண்ணுற சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்களா? இது மட்டுமா ஏமாத்தினாங்க, எவ்வளவோ ஏமாத்திட்டாங்க. அரியர் எக்ஸாம் பாஸ் பண்ணி விட்றேன்னு சொன்ன இவங்க தான் நிறைய பேரோட லைஃப்பை ஃபெயில் பண்ணி விட்றாங்க. எக்ஸாமுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க தான், ஆனால் பாஸ் ஆகிறோமோ ஃபெயில் ஆகிறோமோ போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நீட்ன்ற எக்ஸாமுக்கு பயந்து எல்லாரும் உயிரை விட்றாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சு தான் எல்லாரும் +2 பாஸ் ஆகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் படிக்காத ஒரு படிப்பை போய் எழுதும். ஆனால் பிள்ளைங்க எப்படி எழுதும்? நீட்டு கோச்சிங் ஃபீஸ் 1 லட்சம் 2 லட்சம்னு கேட்குறானு. ஹிந்தி படின்னு சொல்கிறவனுங்க ஃப்ரீயாக நீட்டை படிக்க வச்சா என்னவா? அப்போ நம்ம கல்வி மறுக்கப்படணுன்ட்டு தான் அவனுக்கு எண்ணம். ஆன்லைன் கிளாஸுக்கு புரியலன்னு ஒருத்தன் செத்துட்டான், ஆன்லைன் கிளாஸுக்கு ஃபோன் இல்லைன்னு ஒருத்தன் செத்துட்டான். என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஊரில் இருக்கவன்? எல்லாரும் அம்பானினா, எல்லாரும் அண்ணாட காட்சிங்க. ரேஷன் கடையில் கொடுக்குற இலவச அரிசிக்காக லைனில் நிற்கிறவங்க அவங்ககிட்ட எப்படி ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும்? இன்னும் இங்கே சில வீட்டில் மின்சார வசதியே இல்லை, அவங்ககிட்ட எப்படி ஃபோன் இருக்கும்? மந்திரம் சொல்லிலாம் உயிரை காப்பாற்ற முடியாது, மருத்துவத்தால் தான் உயிரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். என் சமூகத்தையே சவகொலிக்கு அனுப்புகிறாங்க. கல்வின்ற ஆயுதம் ஏந்தி அதிகாரத்தை அடைய நினைக்கிறோம். ஆனால் திரும்ப ஒரு நாள் இதுமாரி நம்ம கல்வி மறுக்கப்பட்டா அந்த ஆதிக்க குரல் வலைகள் என்னைக்காவது ஒரு நாள் அறுக்கப்படும். இந்த நாட்டுக்குள்ள நீதி கேட்டு அலைகிறோம், பாதி வாங்கி தருவதற்குள் மூச்சு நின்று சாகிறோம்.